இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தானே இந்த கால வேளையிலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜனும் கத்தராகிய கத்தரும் அல்பாம் உபேகாவும் ஆதியும் அந்தவுமான தேவன். சங்கீதத்திலே சங்கீதக்காரன் 18 சொல்லுகிறான், என் பிலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கத்தரின் நான் கல்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருவமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 18:1-2 சங்கீதக்காரன் என் பிறனாகிய கத்தாவே என்று சொல்லி அவரிலேயே சார்ந்து அவரையே நம்பி உண்மையிலே அன்பு கூறுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து இருக்கிறான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்களும் கத்தரையே நம்பி அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு கல்மலையும் கோட்டையும் இரட்சகரும் நம்பியிருக்கிற துருவமும் கேடகமாய் இரட்சணிய கொம்புமாய் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைத்திருக்கிறார். உண்மையாயும் தம்மை நோக்கி கூப்பிடுறவருக்கு அவர் அருகில் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டு இந்த வசனத்தை கேட்டு, ஆண்டவரே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் எப்படியான சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். தம்மை யுத்தமே இதயத்தோடு தேர்றவர்களுக்கு அவை நன்மையை வழங்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கூப்பிடுற யாவருக்கும் அருகில் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாதும் எட்டாதுமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அல்லவா? அது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் உண்மையாய் திருப்பி அவர் பக்கம் நோக்கி பார்ப்பீர்களா? நிச்சயமா கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைப்பார். உண்மையாய் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஒரு விஷயம் எல்லாருமாக இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாரும் நோக்கி பார்ப்பீர்களா? நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, சோத்திராப்பா. யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு முழுமையாய் நம்பி தங்கள் இதயத்தை பக்கம் திருப்புகிறார்களோ அவர்களை விடுவித்து ஆசீர்வதியும். கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், இருள்கள் அகலட்டும், குடும்பத்திலே சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.